இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சளி இரும்பல் இருக்கவங்க கூட இந்த நண்டு தொக்கு சாப்பிடும்போது உண்மையிலேயே அதெல்லாம் சளியெல்லாம் வெளியே வந்துடுங்க. அந்த அளவுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வர டைமில் நம்ம இன்றைக்கி பொடி நண்டு தாங்க எடுத்துருக்கோம், பெரிய நண்டு எடுக்கல. ஸோ அந்த பொடி நண்டை நல்லா அலசிடுங்க. ஒரு 5லேருந்து 6 வாட்டி கண்டிப்பாக நண்டை அலசணும். அலசிட்டு அந்த நண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அந்த மசாலாவோட நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு ஊற்றினாலே போதுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் பரவாயில்ல, தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும். ஆனால் கூடையே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலரி எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.